மதுரை மாவட்டம் சிம்மக்கல்லுல 110 ரூபாய் வாடகை வீட்டுல வளர்ந்தவங்க நந்தினி. பள்ளிக்கூடத்துல தனக்கு தர சத்துணவு வாங்கிட்டு வந்து வீட்டுல உள்ளவங்க பசியை நீக்கிருக்காங்க நந்தினி. ரொம்ப கஷ்டம். அப்பா ஹைதராபாத்க்கு வேலைக்கு போறாரு. திடீர்னு ஒரு நாள் குடியிருந்த வீடு இடிஞ்சு போகுது. உடனே இவங்க பாட்டி சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க. நடிகர் சிவாஜி அவர்களோட வீட்டை முதலா பார்த்த நந்தினி கிட்ட அவங்க பாட்டி சொல்றாங்க, நடிகரான நிறைய சம்பாதிச்சு வீடு வாங்கலான்னு. இவங்களுக்கும் நடிக்கணும்னு ஆசை வருது. மதுரையில லோக்கல் சேனல்ல விஜேவா இருந்தாங்க, எஃப்எம்ல ஆர்ஜேவா ஆகுறாங்க. வாய்ப்பு தேடி சென்னை போறாங்க. நீ கருப்பா இருக்க, உனக்கு நடிப்பு வராது, பேச வராதுன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்றாங்க. ஆனா பெருசா ஒன்னும் ரீச் ஆகல. பல முயற்சிக்கு அப்புறமா சரவணன் மீனாட்சி மைனாவா நந்தினி பிரபலமானாங்க. 2017ல காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இது இவங்க வாழ்க்கைய கசப்பா மாத்துச்சு. எத்தனையோ விமர்சனங்கள், ஏளனங்கள், அவமானங்கள், பழி சொல் எல்லாத்தையுமே தாங்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது என் வேலைன்னு சொல்லி தைரியமா எழுந்து வந்தாங்க. ஒரு முடிவு தப்பா போனாலும் நல்ல வாழ்க்கை தேடி வந்தது யோகேஸ்வரன் அவர்களால. சறுக்கி விழுவது அழுவதற்காக இல்லை, தன்னம்பிக்கையாக எழுவதற்கு இப்படின்னு வாழ்ந்து காட்டுறவங்க தான் மைனா நந்தினி அவர்கள்.